இல்ல போதுங்க. உடம்பு முடியல. நீங்க டீம்ல இருக்கீங்களா? நான் கேட்கும் போது பேசுங்க. கேப்டன் கேட்டா பேசுங்க. யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லடா, அது கொஞ்சம் பெரிய விஷயமா தான். சில பல சம்பவம் எல்லாம் மண்டுட்டு சுத்தின்னு பத்தி யோசிக்காது. நீங்க ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வரும். அம்மி அரைப்பு வைக்கன்னு சொல்லிட்டு அம்மி அரைக்க வச்சுட்டேன். அவர் தூங்கும் போது வேலை பார்த்து கெட்டி மட்டும் பாப்பாராமா? கேப்டன் தான் கொம்பு முளைச்சிச்சா? நானும் கேப்டன் அப்புறம் அவங்க பாருங்க அம்மிக்கு எல்லாம் அம்மி ஆட்டிட்டே இருக்க வைப்பேன் அப்புறம் எல்லாரையும். எல்லாத்தையும் சும்மா கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது தப்பு பாலா. சரி வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். நீங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்டா நீங்க எனக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும். If you do not want to சொல்ல answer, முடியாது. ஹவுஸ் கேப்டனுக்கு பாலாவால பதில் சொல்ல முடியாது. கிளியர்? Thank you பாலா. சரி நான் அம்மி அரைக்க வைக்கிறேன். இல்ல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? அது தப்புப்பா. சரி வச்சுக்கோங்க. இங்க சொல்ற விஷயங்கள் அந்த டோன்ல வந்தா எல்லாமே தப்பா தெரியுது. வேற டோன் ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் இருந்தா செட்டிங்ஸ்ல மாத்தி இருப்பேன். சொல்லுங்க, இங்க பார்க்காதீங்க, மூஞ்சிய பார்த்து பேசுங்க. அத பாக்கல. நேத்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நம்மளுக்கு எல்லா சைட்ல இருந்தும் பறகுது கொஸ்டின். எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு. இத கொட்டவால ஷாலோட வைக்கவா பிக் பாஸ்? இப்போ வந்து என்னால 8 பேர் வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ண முடியும். நானும் விட மாட்டேன்ட்டு. நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் டீம் வில் பி பெர்ஃபெக்ட். நான் நியாயமா விளையாடுறேன். நீங்களே சொல்லி போட்டு கொடுக்காதீங்க. இல்ல சொல்லி கொடுத்தா நான் பாட்டு பெட்லயே இருப்பேன்ல. சேஞ்ச் இல்ல எங்க கிட்ட கொடுக்க சார். நிஷாவுக்காக முதல் ரூல் லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் லவ் டார்ச்சர் பண்ண கூடாது. இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டியா? ஐ அம் சாரி. பட் அது கன்வே பண்ற விதம் ஆட்டிடியூடா இருக்கு. அது உங்களோட ஸ்டைல். சிவானி என்ன சொன்னா? ஓகே ஆச்சா? பீடியாட்ரிஷியன் சார். பொம்மையை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஊசி குத்துவாங்க. இங்க ஒரு 4-5 பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் நல்லா சம்பாதிக்க முடியாது. அந்த 4-5 பேரு எப்படின்னா, நீ வந்து எங்களது ஒருத்தனை தொட்டனா நாங்க திருப்பி உங்களை தொடுவோம். சம்பாதிக்கிற சாமர்த்தியத்துக்காக அவருக்கு இதை கொடுக்கறேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து வாங்க உருளுங்கன்னு உருளுங்க. இங்க கிராண்ட் ஸ்டேட் பண்ண அப்புறம் வந்து சொல்லிக்க சாரியா.